நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுன் எங்கே கேப் டவுன் ஆனாலும் நாளைக்கு நான் கொஞ்சம் பொறுமையாக இருப்பேன். நாளைக்கு நான் இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா எல்லாமே மோசமாக தான் இருக்குது. ஓகே, எகெயின்ஸ்ட் தி ட்ரேட் தான் இது நான் சொல்கிறது, கான்ட்ரா ட்ரேட் தான், கம்ப்ளீட்லி எகெயின்ஸ்ட் தி ட்ரேடு. ஆனால் இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா மேபி ஏதாவது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்பேன். நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க, கம்ப்ளீட்லி எகெயின்ஸ்ட்டு. இப்போ இந்த செல்லிங் இங்கே வருது, இது ரிஜெக்ட் ஆகுது செல்லிங், பிகாஸ் இட்ஸ் ஓவரால் பேரிஷில் போயின்னு இருக்கு. அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஃபுல்லாக பேரிஷில் போகுது, ஆனால் புல்லிஷ் கால் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கன்ஃபர்மேஷன் பண்ணணும் நீங்கள். அது அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களான்னு தெரியாது. கேப் டவுனுக்கு அப்புறமே மார்க்கெட் மேலே போனாலும் போகலாம். ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஓகே பாருங்கள், பெரிய கேப் டவுன் ஆச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவெண்ட் எதுவும் இல்லை, அது ஈவெண்ட் இல்லைன்னா ஒரு பெரிய ½ அன் ஹவருக்கு அப்புறம் அதுக்குள்ளேயுமே மார்க்கெட் ஈவெண்ட் இல்லைன்னா அதுக்குள்ளேயுமே மார்க்கெட் கூட திரும்பிடும். ஆனால் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்கன்றது நான் உங்கள் சாய்ஸில் விடுறேன். ஸோ வீக்லிக்கு இந்த இடத்தையும் நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் போட்டு வச்சுக்கலாம். திஸ் இஸ் தி பிளேஸ், இந்த பிளேஸையும் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது ரெண்டு பிளேஸ் நம்ம போட்டு வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா, ஓகே ஏதாவது ரிஜெக்ஷன் வந்தது இந்த இடத்துலனா, ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம we can look for ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா we can look for sell here. அண்ட் இந்த பிளேஸில் ரிஜெக்ஷன் வந்தது அப்படின்னா we look for a buyer.